அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மாடு அப்படின்றது இப்ப நிறைய பாரம்பரியமா எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க, வரவேற்கிறீங்க. இதுதான் நாட்டு மாட்டு கண்டு, 3 மாச கண்டு. எங்க அம்மா வீட்டுல மதுரையில இருக்கு, எங்க திருநங்கை சாய் வீட்டுல. இத பாருங்க, இதுதான் அதோட திமிழ். இதுக்கு பேர் தான் திமிழ். கண்டுக்கே திமிழ் இருக்கும். சீடு தொட்டனே அப்படி உடம்பு ஷேக் பண்ணுது பாத்தீங்களா, அதுக்கு அப்படிப்பட்ட சென்சிட்டிவான இது. ஈ உட்கார்ந்தா கூட தட்டி விட்டுருவா. தட்டினா ஈ உட்கார முடியாது, டக்குன்னு பறந்துரும். இது வந்து நீங்க ஹெச்எஃப் மாடுகிட்ட ரொம்ப பார்க்க முடியாது. இதுகிட்ட மட்டும் இங்க பாருங்க. எஸ், உனக்கே தெரியாது நீ கேமராமேனுக்கு. பாருங்க, எங்க கேமராமேனே அசந்து போயிட்டாரு. மதுரக்காரங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது. எனக்கு தொட்டாலே அவசியங்குவா. ஏன்னா அது உடம்புல எந்த, அதான் இதுங்க காடு மேடுன்னு தெரிஞ்சா கூட இதுங்களை எந்த எதுவும் தொந்தரவு பண்ணி ஸ்ப்ரேகி ஒண்ணுமே அடிக்க தேவையில்ல. ஹெச்எஃப் மாடுக்கெல்லாம் ஸ்ப்ரே அடிக்கணும், ஈ மொய்க்கும். ஹெச்எஃப் மாடு இருக்கிற பண்ணையெல்லாம் இது தொங்க விடணும். உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு நேச்சுரலாவே அந்த கடவுள் கொடுத்துருப்பான். வாழு உங்களுக்கு ரொம்ப வளர்ந்தோன்னு பெருசா இருக்கும், அதெல்லாம் அடிச்சு தட்டி விட்டுருங்க. சின்ன கொம்பு சின்ன வயசுல இவருக்கு வந்துருச்சு பாத்தீங்களா. ஆனா கொம்பு இன்னும் சாஃப்டா தான் இருக்கு இவருக்கு. இனிமேதான் ஹார்டா. இவரெல்லாம் ரொம்ப நல்லவர். நார்மலா தொட்டாலே கோவம் வரும், இவர் கோவம் வர மாட்டேங்குது. நல்ல பிள்ளை. நீங்க நல்ல பிள்ளை தானேடா. நல்ல பிள்ளை தானே. நல்ல பிள்ளை. காலால அடிக்கிற பழக்கமே உங்களுக்கு இருக்கும். அதை காலை கொடுங்க பாப்போம். அந்த பாத்தீங்களா எப்படி விட்டாரு. பிடிக்காது அவங்களுக்கு, அப்படிதான் கோவம் வரும். சரிடா. வாங்க இந்த பக்கம் வாங்க. நல்ல பிள்ளை.